அந்த ஒரு ஒரு திருப்தி இல்லை மக்கள்கிட்ட. அவனும் இப்படிதான் இருப்பான், இவனும் இப்படிதான் இருப்பான். புதுசா இருந்தாலும் வராரு, அவர் நிச்சயமா நிச்சயமா ஓரளவுக்காவது இருப்பார் அப்படிங்கிற ஒரு கருத்து தான். திமுக மாதிரி நினைச்சா கூட அந்த ஆளால ஊழல் பண்ண முடியாது. அதாவது மோசமான ஆட்சியை நம்ம கொடுக்கணும், நம்ம நம்பி ஓட்டு போட்டவனுக்கு இருக்கிறதுலே மோசமான ஆட்சியை நம்ம கொடுக்கணும்னு விஜயே நினைச்சாலும் சரி, கண்டிப்பா இந்த அளவுக்கு ஒரு ஊழலான ஒரு மோசமான ஆட்சி அந்த ஆளால கொடுக்கவே முடியாது. விஜயால கொடுக்க முடியாது அவரால். சரிங்களா? இப்போ அவர் சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாரு. ஆமா, இப்போ அந்த ஐயாவால எப்படியாவது இந்த நாட்டை கெடுக்கணும்னு நினைச்சா கூட இவங்க மாதிரி கெடுக்க முடியாது. இந்த அனுபவம் இல்லை, என்ன அனுபவிச்சு என்ன பண்ணா? ஒரே விஷயம் தாங்க. அந்த போன ஆட்சியில் எப்படின்னா அனுபவம் இருக்கு. அனுபவத்தை வச்சு என்ன பண்ணீங்க? ஏற்கனவே உங்களுக்குலாம் தெரியும், சர்க்காரியா கமிஷனை சொல்லுவாங்க, எங்கடா சர்க்கரை காணானா எறும்பு சாப்பிட்டுச்சு. சரிப்பா, அது கட்டியிருந்த சாக்கு எங்க? அது கரையா ஆச்சிருச்சு. இதுதான் அனுபவம். அனுபவத்தை வச்சு என்னடா பண்ணாங்கன்னா இதைத்தான் பண்ணாங்க. எப்படி அழகா கொள்ளையடிக்கிறது, டிரான்ஸ்பார்மர்ல எப்படி அழகா ஊழல் பண்றது, நீங்க நல்லா பார்க்கணும். அதாவது நீங்க நினைக்கலாம், ஏன்பா இதெல்லாம் ஆன்மீகத்தை பார்க்கலாமே, இவர் எதுக்கு இதெல்லாம் பண்றாரு? எல்லாத்துக்கும் தெரியணும். ஒரு ஸ்கூல் படிக்கிற மாணவர்களுக்கு தெரியணும் அரசியல்னா என்னன்னு. காலேஜில் படிக்கிறவனுக்கு தெரியணும், ஒரு வாத்தியாருக்கு தெரியணும், குறைஞ்சபட்ச அரசியல் ஒரு அறிவு. சரிங்களா? இப்ப சத்யராஜுக்கு தெரியாதா, பிரகாஷ்ராஜுக்கு தெரியாதா, வடிவேலுக்கு தெரியாதா அப்படின்னா தெரியும், அவங்களுக்கும் தெரியும். அவங்களுக்கு லாபம் இருந்தால் அப்படித்தான் பேசுவாங்க. சரிங்களா? நானா சொன்னேன், வீட்டுல பெண்கள் இருந்தா அந்த ஓட்டு திமுக விழுவாது அப்படின்னு. வீட்டுல ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குன்னா அவன் கண்டிப்பா ஓட்டு போட மாட்டான். அவன் எப்ப பார்த்தாலும் குழந்தைங்களை கொலை பண்ணிவிட்டான், கெடுத்து விட்டான். இதேதான் கேட்டா கஞ்சா பதில என்ன பண்ணேன்னு தெரியல. நீங்க நினைச்சு பாருங்களேன், எல்லாரும் போட்டு ஒருத்தனை அடிச்சாங்கன்னா அது விஜய் மட்டும்தான். எல்லாரும் போட்டு அடிச்சாங்க. ஆனா இவரு எதையுமே சட்டம் பண்ணிக்கிற ஐடியாவிலே இல்லை. அவருக்கு ஒண்ணு என்னன்னா, அந்த திமுக என்னுடைய எதிரி, அவ்வளவுதான். இதை ஒன்ன மட்டும்தான் கடைசி வரைக்கும் கொண்டுகிட்டே போனார். பிஜேபி கொள்கை எதிரின்னு சொன்னாலும் கூட மெயின் டார்கெட் அவர் ஃபோக்கஸ் பண்ணது, ஏன்னா பிஜேபி இங்க இல்லை, அதனால திமுகவை தான் மெயினா ஃபோக்கஸ் பண்ணார். அவர் அந்த